அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/5/2026 புதன்கிழமை, மூலம் நட்சத்திரம். பொதுவாக பலரும் இரத்தத்தை பார்த்தால் ஒரு நடுக்கத்தை அனுபவிப்பார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு இரத்தம் பார்த்தால் ஒரு புத்துணர்ச்சி தோன்றும். இது ஏன்? இதற்கு ஒரு விடையை, ஒரு சூத்திரத்தை ஜோதிடம் சொல்லுகிறது. 3க்கு உடையவன் 7க்கு உடையவனோடு இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்க, அந்த 3ஆம் இடத்தில் அவர்களை சூரியனது நட்சத்திரம் பெற்ற செவ்வாய் பார்க்க, அவனுக்கு இரத்தத்தை பார்த்தால் ஒரு புத்துணர்ச்சி தோன்றும். அந்த இரத்தத்தை பார்க்க அவனுக்கு பிடிக்கும். இது ஏன்? நேற்றைய தினம் 3ஆம் இடத்தை பற்றி பார்த்தோம். முயற்சி, பயிற்சி என்றெல்லாம் பார்த்தோம். அந்த 3ஆம் இடத்திற்கு பல தன்மைகளை காட்டுகிறது ஜாதகம். இளைய சகோதரம், வீரம், வீரியம், முயற்சி, பயிற்சி, காதிலே அணியும் கடுக்கன் முதற்கொண்டு பலவற்றை சொல்லுகிறது. சுற்றல், வீண் அலைச்சல் இவைகளையும் சொல்லுகிறது. விதண்டாவாதம் இதையும் வரும். இளைய சகோதரமும் வரும். ஆக பல விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த 3ஆம் இடம். அதில் வீரம், வீரியமும் ஒன்று. வீரம் விளையும் இடத்தில் இரத்தம் சர்வசாதாரணம். போர்க்களத்தில் இரத்தத்தை பார்க்காமல் இருக்க முடியுமா? எனவே இந்த 3ஆம் இடம் அத்தகையது. 3க்குடையவனோடு 7க்குடையவன் இணைந்து, இந்த இடம்தான் நீங்கள் நன்றாக கவனித்து மனதிலே பதிய வைக்க வேண்டிய ஒரு இடம். ஏன் 7ஆம் இடம்? அந்த 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம். 5ஆம் இடம் என்றால் அதில் என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு முக்கியத்துவம்? 5, 9 இந்த 2 இடங்கள் திரிகோணங்கள். இந்த திரிகோண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியாதவை. ஏற்கனவே கொடுத்து அனுப்பி இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை. இப்பொழுது இது போன்ற குழந்தை பிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியா பிறக்கும்? இன்னாருக்கு நான் மகனாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு உங்களுடைய ஆசையாக நிறைவேறும். இவையெல்லாம் குடுப்பினை. அந்த குடுப்பினையை சொல்லும் இடம்தான் 5, 9 லட்சுமி ஸ்தானம் என்று பெயர். இந்த 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் வீரத்துக்கு ஒரு உத்தரவாதம் மட்டுமல்ல, உங்கள் உடலில், உங்கள் ஜீன்ஸில் அந்த தன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு இயற்கை தத்துவம் அது இருக்கிறது. 3க்குடையவன் 7க்குடையவனோடு சேர்ந்து 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து 3ஆம் இடத்திலேயே இருக்க, வீரம், வீரியஸ்தானம். சூரியனது நட்சத்திரம் பெற்ற செவ்வாய் பார்க்க, அதிமுக்கியம். செவ்வாய் தான் இத்தனைக்கும் காரகம். போருக்கே அவன்தானே. சூரியனது நட்சத்திரம் பெற்றால் எடுத்த முடிவை மாற்ற மாட்டான். புறமுதுகிட்டு ஓடுதல் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஒரு யானை எதிர்த்தாற்போல் வருகிறது. அதை தாக்குவதற்கு, கொல்வதற்கு கையிலே ஆயுதமில்லை. திகைக்கிறான் அந்த வீரன். அப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறான் தன் நெஞ்சில் ஒரு வேல் இருப்பதை, ஈட்டி இருப்பதை. அதை பிடுங்கி எறிகிறான். வீரத்தின் விளக்கம் இது. அந்த விளக்கத்துக்கு சொந்தக்காரன் இவன்.
மூன்றாம் இடம் வீரம். 7ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் பிறவியிலேயே பெற்று வந்த தன்மை. செவ்வாய் பார்க்கிறான், அவன்தான் போர்க்காரகன். சூரியனது நட்சத்திரம் பெற்ற செவ்வாய். எடுத்த முடிவில் மாற்றமே இல்லை. பின்வாங்குதல், புறமுதுகிட்டு ஓடுதல் கிடையவே கிடையாது. அன்பர்களே, இப்பொழுது நாம் வீரத்திற்கு ஒரு இலக்கணத்தையே பார்த்தோம். இவர்களுக்கெல்லாம் இரத்தம் பிடித்த ஒன்று. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நல்ல நட்சத்திரங்கள் பார்ப்போம். உத்திராடம், அவிட்டம், ரேவதி, பரணி, மிருகசீரிடம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று தத்துவ குழப்பம், தவிப்பு இரண்டும் இருக்கிறது. இதன் காரணமாக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு புது எண்ணம் உதயமாகி அதை திறம்பட நடத்தி செயல்பட்டு உங்களுக்கு வேண்டியவைகளை, நீங்கள் விரும்பியவற்றை பெற்றுக்கொள்ளும் நாள், நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஊக்குவிக்கப்படும் நாள். இதை செய்வதா வேண்டாமா, இன்று செய்வதா பிறகு செய்வதா என்றெல்லாம் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கும்போது அந்த வேலையை இன்றே நீங்கள் செயல்படுத்துகின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி ஊக்குவிக்கும் உங்களை. அந்த சக்தி சொந்தமாக இருக்கலாம், அல்லது கணவன் அல்லது மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நல்ல உறவாக இருக்கலாம். இந்த உறவுகளால் இன்று நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, பண இழப்பு இன்று இருக்கிறது. தேவையற்ற ஒரு பண இழப்பு, தவிர்க்க முடியாத ஒரு பணச்செலவு இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது. சற்று கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் தீர்மானமான ஒரு முடிவை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். அந்த முடிவால் நன்மை உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களது மொத்த திறமையும் நாளைய தினத்திற்காக வேலை செய்கிறது. இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி சற்றும் கவலை இல்லாமல், அது அத்துணை முக்கியம் இல்லை என்ற நினைப்பில் நாளைய தினம் நன்றாக இருக்க இன்றைய தினம் சில முக்கிய செயல்களை செய்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த லாபம் இருக்கும். அதற்கு ஏற்ற வகையில் உங்களது முயற்சியும் சற்று கடுமையாக இருக்கும். கடுமையான முயற்சி, நிறைந்த லாபம் இரண்டும் உண்டு இன்று உங்களுக்கு.
விருச்சிக ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாள். இதை நான் செய்து முடிப்பேன் என்றீர்கள், இன்று அதை செய்து முடித்தீர்கள். சொல்லிய வண்ணம் செய்து முடித்தீர்கள். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, மிக முக்கியமான நாள் இந்த நாள். இதுவரை பல வருடங்களாக இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கொள்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. மகர ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை பற்றி ஒரு கவலை இருந்தது நேற்று வரை உங்களுக்கு. ஆனால் இன்று நாம் இவர்களால் காப்பாற்றப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கை துளிர் விடுகின்றது உங்களுக்கு. உங்கள் கவலைக்கு, நாளைய தின கவலைக்கு ஒரு மருந்தாக இன்று ஒரு விஷயம் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். விலை மதிக்கத்தக்க நல்லதோர் உறவு இன்று உங்களுக்கு புதியதாக வந்து வாய்க்கும். ஒரு புதிய நல்ல உறவு இன்று வாய்க்க வாய்ப்பு உண்டு. அது நல்லதே. மீனராசி அன்பர்களே, நீங்களே உங்கள் திறமையை மெச்சிக்கொள்ளும் நாள். தடைகள் பல வந்தன, அத்தனை தடைகளையும் கடந்து விட்டீர்கள். இன்று உங்கள் திறமையை பார்த்து நீங்களே பொறாமைப்படும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.